சிங்கப்பூர் சீரீஸ் 5 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எங்களுக்கு டே 3 இன் சிங்கப்பூர். சோ என்னோட பிளான் பாத்தீங்கன்னா சென்டோசா ஐலாண்ட் தான். மார்னிங் ஒரு 10 AM வந்து நம்ம சென்டோசா ரீச் ஆயிட்டோம். அங்க வந்து நாங்க 1 வே கேபிள் கார் தான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம் ஆக்சுவலா. வரப்போ வந்து எம்ஆர்டி இல்லாட்டி நடந்து வந்துடலாம், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்க டிக்கெட் எடுக்கிற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த காம்போ ஒன்னு கொடுத்திருந்தாங்க. 2 வே கேபிள் கார் எடுத்தா ஒரு ஐலாண்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஏதோ காட்டுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் ரீசனபிளாவும் இருந்துச்சு அந்த பிரைஸ். சோ அதனால வந்து 2 வே கேபிள் கார் தான் எடுத்துட்டோம். இந்த கேபிள் கார் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பா நிறுத்துவாங்க. அந்த ஸ்டாப்ல இறங்கி அந்தந்த பிளேஸ்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நிறைய பிளேசஸ் விசிட் பண்றதுக்கு, போட்டோ ஸ்பாட்லாம் இருக்குது. சோ அது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாப் தான் பக்கி ரைடு அண்ட் இந்த ஒரு விஞ்ச் மாதிரி இருந்தது. இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு தெரியல, நாங்க சென்டோசா போனோம்னு எங்களுக்கு நிறைய ஆஃபர் கிடைச்சது. இந்த பக்கி ரைடும் விஞ்சும் சேர்த்து ஒரு வாட்டி ரைட் பண்றதுக்கு $12, ஒரு 3 வாட்டி ரைட் பண்றதுக்கு $22 தான் கேட்டிருந்தாங்க அந்த காம்போல வந்து. இது ஆக்சுவலி நான் 3 வாட்டி ரைட் பண்றது தான் பெட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரைட் பண்றப்போ அது எப்படி என்ன நமக்கு தெரியாது. 2வது வாட்டி 3வது வாட்டி பண்றப்போ நானும் வசந்தெல்லாம் ஒரு மாதிரி ரேஸ் எல்லாம் வச்சுட்டு போனோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப் பீச் தான். உச்சி வெயில எங்களால சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்சம் போட்டோஸ் அப்படியே கொஞ்சம் நின்னு பார்த்தோம். அங்க ஒரு ஜிப்லைன் போச்சு. அந்த ஜிப்லைன் போலான்னு தான் பிளான் பண்ணி போனோம். ஆனா வந்து $93 இருந்தாங்க. வேணான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் போயிட்டு 7-Eleven இருந்துச்சு. அங்க ஒரே ஒரு ரேப் மட்டும் வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது சென்டோசா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா சென்டோசா போறீங்கன்னா சன்ஸ்கிரீன் இல்லாம போவாதீங்க, அந்த ஹேண்ட் ஃபேன் இல்லாம போவாதீங்க. ஹேண்ட் ஃபேன் இஸ் த மஸ்ட். நீங்க அதுவும் சிங்கப்பூருக்கு வந்து சம்மர் டைம்ல போறீங்கன்னா ஹேண்ட் ஃபேன் கண்டிப்பா வேணும். சோ எங்களுக்கு வந்து சென்டோசா ஐலாண்ட் வந்து இப்படிதான் போச்சு. சோ அடுத்தடுத்து வந்து இன்னைக்கு ஈவினிங்குமே நிறைய பார்த்தோம். அதை நெக்ஸ்ட் வாங்ல பார்ப்போம். பாய்.